என் புள்ள செத்து போயிட்டான். என் பெரிய புள்ளைய பலி குத்திட்டேன். மாத்திரை நான் 2000 ரூபாய்க்கு வாங்கினேன். இவன் ஜெயிச்ச வந்து 10 வருஷத்துல இப்ப 3500 ரூபாய்க்கு மாத்திரை வாங்குறேன். நான் விதவி, எனக்கு யாரும் சம்பாதிச்சு கொடுக்கல, எப்படி வாங்க முடியும்? கேட்டா என்ன சொல்றேன், எல்லாம் வரி போட்டுறாங்க, ஏத்திடுறாங்கன்றான். மளிகை கடைக்காரன் சொல்றேன், ஹோல்சேல் கடைக்காரன், ஏமா அந்த அமைச்சருங்க போய் வாங்கிடுறாங்கம்மா, அங்கங்க அமைச்சர் வாங்க சொல்லிட்டான். பருப்பு, எண்ணெய், எல்லாமே அரிசி, வீட்டு வரி எவ்வளவு கட்டுறது, அப்புறம் கரண்ட் பில் எவ்வளவு, யாரா வாங்க முடியுமா? ஒரு ஆட்டோக்காரன் சொல்றான் என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் இருந்ததுமா ஹவுசிங் போர்டு வீடு, இப்ப நான் போய் கேக்குறமா 11 லட்சமா. அவன் இருப்பானா போவமா என்கிட்ட சொல்லி கஷ்டப்படுறான். நீ இந்த பிரி பஸ் விட்டுட்ட, ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க பிரி பஸ் விடுவது, நீ 5 ரூபா 10 ரூபா பஸ் நிறைய விடு, 5 ரூபா 20 ரூபா பஸ் நிறைய விடுற. 5 ரூபா 10 ரூபா பஸ் விட்டுதான் நாங்க அதுல ஏறி போவோம். நீ விடுறது 15 ரூபாய் ஒரு ஷாப்பிங்க்கு, அதை விட்டா 20 ரூபாய். எப்படி ஏறுவாங்க மக்களே? இவன் பிரி பஸ் விட்டுட்டா 5 ரூபாய் குத்தி ஏறணும், ஒரு ஷாப்பிங்கு 12 ரூபாய். அது எப்படி வாங்குற நீ? இந்த கஞ்சாப்பா பசங்க கஞ்சா அச்சு நிறைய புள்ளிங்கப்பா, எப்படியாவது இவன் ஆட்சியில கஞ்சா விக்கிறாங்கப்பா அங்கங்க. எங்க ஊர்ல கூடப்பா எல்லாம் பாத்துட்டேன். இந்த மாதிரி ஆட்சி ஆளக்கூடாது. பொம்பளை பசங்க 8 வயசு குழந்தைல கெடுப்பாக்கலாம் இவன் ஆட்சியில. என்ன நீ அவ்வளவு அழகா ஆட்சி கொள்ற சொல்லு பாக்கலாம்? என்ன ஆட்சி ஆள்ற, என்ன செய்யற சொல்லு பாக்கலாம்? படுபாவி, நீ போதை மருந்த கலக்குற, நீ அதெல்லாம் சம்பாதிக்கிற